அறுபடை வீடுகளுக்கு பிறகு 6 படை கண்ட பெருமாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய வழித்தடமே இன விடுதலைக்கான பாதை என்று எம்மை வழிநடத்தச் செல்லும் தேசிய தலைவர்களுடைய தத்துவத்தை வழிநடத்தும் பட்டு பூச்சிகளின் பிரதேசம் என்று போற்றக்கூடிய கியூபாவை விலங்கு துடித்த அமெரிக்காதிபத்தியத்தை விரட்டியெடுத்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய தத்துவத்தை வழிநடத்தி எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்களே முன்னே நிற்கும் என்ற சேகுவாரா அவருடைய தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி அகத்தியனும் காப்பியனும் அடுத்து வந்த புலவர்களும் வகுத்து வந்த வன்மொழிக்கு பலகேடு வந்தபொழுது அதை காக்கும் காப்பியனாம் தற்கால காப்பியனாம் ஐயா தேவநேய பாவானருடைய பைந்தமிழை காற்போம் என்று அதுவும் இல்லை. அப்ப இந்த மண்ணில் எதற்காக நாம் களமாட வேண்டும்? கிராமம் கிராமமாக சமகால அரசியலை முன்வைத்து இந்த மண்ணில் விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடவில்லை என் அன்பான மக்களே. அதற்காக நாங்கள் போராடவில்லை. அடுத்த தலைமுறைக்கான அரசியலை இந்த மண்ணில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே நாங்கள் களமாடுவதற்காக இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் என் அன்பான மக்களே. அதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். அதனை புரிஞ்சுக்கணும். ஏதோ 10/11 வந்து இந்த அடாத மழை என் அன்பு தம்பிகள் காலையிலிருந்து அவன் பட்ட பாடுகள் எதற்காக நல்லா புரிஞ்சுக்கிறோம். நீங்கள்லாம் வந்து தமிழ் தேசிய அரசியலை எவனெல்லாம் இந்த மண்ணில் நிலைநாட்டுகிறாரோ அவனெல்லாம் இங்க சாதிய குறியீடு. அந்த சாதிய குறியீடு என்ன சொல்லுகிறது என் அன்பான மக்களே? வேலம்மாள் சிதம்பரம் பெற்றெடுத்த மருமகன் அண்ணன் பசுபதி பாண்டியன் 19 அருவா வெட்டுகளும் 32 குண்டுகளையும் தன்னுடைய மார்பில் சுமந்து டோட்டாவுக்கே டாட்டா கட்டி அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய இறப்பு, அவருடைய இறப்பு என்பது சாதிய கொலை. அது யார் சொல்லுகிறது? உன்னையும் என்னையும் இந்த மண்ணில் நீங்கள் யாரெல்லாம் இந்த மண்ணில் இரட்டை இலைக்கும் உதயசூரனுக்கும் வாக்கு செலுத்தி அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தீர்களோ அந்த திராவிட கட்சிகளும் அந்த ஊடகங்களும் சொல்லுகிறது பசுபதி பாண்டியன் என்பவர் ஒரு சாதியவாதி. அவர் நடத்தப்பட்ட கொலைகள் என்பது அது ஒரு சாதிய கொலை என்று பேசுகிறது என் அன்பான மக்களே. அப்ப அவரை எதற்காக இந்த மண்ணில் நாம் அடையாளப்படுத்த வேண்டும்? இந்த மண்ணில் செத்து விழுந்ததற்கான காரணம் என்ன? அந்த திண்டுக்கல் மாநகரிலே அவர் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்? அடுத்த தலைமுறைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அண்ணன்மார்கள் பேசியது போல நம்ம அண்ணன் மூக வையவன் பேசியது போல, எங்க அண்ணன் தமிழ்மாறன் பேசினது போல, என் தம்பி தினேஷ் மல்லர் பேசினது சமூகத்தினுடைய அவலங்களை என்ன நடந்தது அப்படின்னு 1993ஆம் ஆண்டு வேதாந்தா நிறுவனம் அந்த ஸ்டெர் என்பது கேரளா மண்ணில் அது அடிக்கல் நாட்டப்படும் பொழுது அந்த மலையாள தேசத்திலே அந்த மலையாளிகள் சொன்னான் வேதாந்தா நிறுவனம் அந்த தாமிர உருக்கு ஆலை என்பது எங்கள் மண்ணில் விடமாட்டோம். இந்த நாடு, இந்த மண், இந்த தேசம் இது எங்களுடைய ஆன்மீக தேசம். வேதாந்தா நிறுவனத்திற்கு அந்த ஸ்டெர்லைட்டுக்கும் ஒருபோதும் நாங்கள் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க மாட்டோம் என்று விரட்டி அடைத்து விட்ட பொழுது அதற்கு பிறகு ஆந்திர தேசத்திலே அந்த வேதாந்தா நிறுவனம் அந்த ஸ்டெர்லைட் கால் பதிக்க துடித்த பொழுது எங்கள் மண்ணில் அடுத்த தலைமுறைக்கான எங்களுடைய மக்களுக்கு நஞ்சுகளை விதைக்கும் திட்டம் எங்களிடம் இல்லை. போரா விரட்டி அடிச்சான் வேதாந்தா நிறுவனத்தை. ஓடுனேன், விரட்டி அடிச்சான், ஓடுனேன் அந்த நிறுவனம். ஆனால் 1993ஆம் ஆண்டு என் அன்பு மக்களே, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது வேதாந்தா நிறுவனம் என்பது அந்த தாமிர உருக்கு ஆலை தூத்துக்குடி மாவட்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதுதான் பிரச்சனைகளுக்கான காரணமாக அமைந்தது. அடிக்கல் நாட்டப்படுது. இன்னைக்கு இந்திய பெருந்தேசத்திலே புற்றுநோய்கள் வந்து அதிகமாக சாகக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் மீன்கள் செத்து உழுகக்கூடிய ஒரு மாவட்டம் எது இருக்குன்னா அதுதான் தூத்துக்குடி மாவட்டம். கற்பத்தில் இருக்கிற குழந்தை செதஞ்சிரும். கை கால்கள் மாற்றப்பட்டு மரபணு கோளாறுகள் ஏற்பட்ட குழந்தைகள் பிறக்கும்.
காரணம் என்ன? அந்த அணுக்கழிவு ஆரம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பூர்வகுடி மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து, இல்லை ஸ்டெர்லைட் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது, எங்கள் மண் மலடாகிவிடும், அதனால் ஸ்டெர்லைட் ஒருபோதும் இந்த மண்ணில் நாங்கள் நிலைநிறுத்த விடமாட்டோம் என்று போராடிய பொழுது, என் அன்பிற்குரிய உறவுகளே, பூர்வகுடி மக்களான நாடார் சமூகமும் இந்த மண்ணின் மைந்தர்களான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமும் ஒன்றாக கைகோர்த்து ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போரிட்ட காலம் அந்த 20ஆம் நூற்றாண்டில் 1993ஆம் ஆண்டு. இதை பார்த்த அதே அரசு, அந்த திராவிட அரசு, அந்த வேதாந்தா நிறுவனம் அடிக்கல் நாட்டிய பொழுது இந்த ஒன்றாக இந்த போர்க்குடி சமூகமெல்லாம் இந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு, அந்த தாமிர உருக்கு ஆலைக்கு எதிராக போராடுகிறோம், இவனை எப்படி உடைப்பது என்ற ஒற்றை நோக்கோடு கையில் எடுத்த ஒரு ஆயுதம்தான் அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய கொலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வாழ்வியலில் சுமை தூக்கும் தொழிலாளர்களாக இருந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய தலைமையை ஏற்று தூத்துக்குடி ஆர்பர் அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவனாக இருந்து அந்த தொழிற்சங்கத்தையே அந்த தூத்துக்குடி ஆர்பரவே மூடிய ஒரு வரலாற்று பெருமை அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு இருக்கு. அவர் அந்த தூத்துக்குடி அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என்பது வெறும் பள்ளன் மட்டும்தான் இருந்தானா? அங்க நாடார்களும் இருந்தார்கள், கோணார்களும் இருந்தார்கள், மறவர்களும் வேலை பார்த்தார்கள். எல்லா சமூகமும் எல்லாருமே வேலை பார்த்த காலம் அந்த தூத்துக்குடி அந்த ஆர்பர் என்பது அந்த தொழிற்சங்கம். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் மாற்றுமொழி பேசுகிறவர்களுக்கும் தலைமையாக இருந்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். காந்தாரி அம்மனுடைய சிலைகள் நிறுவும் பொழுது, பறையர் குடிகளுடைய வாழ்வியலை சிதைக்கும் பொழுது அந்த இடத்திலே துணையாக நின்றவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். அருந்ததியர்கள் இந்த மண்ணில் பாதிக்கப்படும் பொழுது அருந்ததியர்களுக்கு துணையாக நின்றவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். ஊதி 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 பெருசாக்கி அந்த கொலையை நாசகரமாக செயல்படுத்திய திட்ட வரைவு என்பது திராவிடத்தினுடைய திட்டம். கொலைப்பலியை அரங்கேற்றியது வேதாந்தா நிறுவனம். தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் ஐயா பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய அமைப்புகள் ஈழ தேசத்திலே தனக்கான உரிமையை வென்றெடுப்பதற்காக அவர் போராடிய பொழுது அவர்களுக்காக துணை நின்று போராடியவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர். முல்லை பெரியாறு, காவேரி, மீனவர் பிரச்சனை, தமிழ் தேசியத்தினுடைய மூத்தவர் ஐயா பல நெடுமாறன் அவர்களோடு கரம் கோர்த்து தமிழர் மண்ணில் தமிழர் ஆட்சி என்ற நிலத்தோடு தமிழ் தேசிய அரசியலை வீதி வீதியாக விதைத்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். தமிழ் தேசிய அரசியல் ஐயா தேவ ஆசீர்வாதமும் குருசாமி சித்தர்களும் ஆம் மன்னர் மல்லர்களே பாண்டியர்களே என்ற மூவேந்தருடைய வாழ்வியலை தெரு தெருவாக பறைசாற்றிய பொழுது, பட்டியல் வெளியேற்றமே மருதநல மக்களுடைய வாழ்வியல் என்று பேசிய பொழுது, பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை முதலில் அரசியல் களத்தில் கொண்டு வந்தவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள். அதுதான் வரலாற்று உண்மை. அதே வரலாற்று உண்மை. ஆனால் காலம் தந்த கொடை தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருந்த அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை நடந்த கொலைகளில் ஊதி ஊதி பெரிதாக்கியது வேதாந்தா. பசுபதி பாண்டியன் அவர்களை கொண்டது இந்த திராவிட கட்சி. இதுதான் வரலாற்று உண்மை. இதுதான் வரலாற்று உண்மை. நாடார்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எந்த இடத்துல சண்டை வந்துச்சு? பழனி செப்பேடு சொல்லுகிறது, கள்ளுக்கட்டி சாணான் என்று. ஈழ தேசத்திலே பல்லர்களும் நலவர்களும் அங்கு இரு குடிகளாக வாழ்கிறார்கள். பல்லர்களிலிருந்து நழுவிய கூட்டம் நாடார்கள். நிகண்டுகள் சொல்லுகிறது, விளைஞர் என்று சொல்லுகிறது. மல்லர், கடையர், களமர், விளைஞர் என்ற சொல், அந்த விளைஞர் என்பது அந்த பனைத்தொழில் செய்யக்கூடிய அந்த சாணார்களை சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கூட எதற்காக சொல்லுகிறோம் என்றால், அன்பிற்குரிய உறவுகளே, நானில மக்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு 260க்கும் மேற்பட்ட சாதிகள் உருவாயிருச்சு. ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் நாம் எதற்காக இந்த இடத்தில் தமிழ் தேசிய அரசியல் எடுத்து வைக்கிறோம் என்றால், அன்பிற்குரிய உறவுகளே, அடுத்த தலைமுறையாவது
இந்த மண்ணில் இந்த மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் பட்டியல் வெளியேற்றம் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் பேசிய முழக்கம், அந்த முழக்கத்தை வீதி வீதியாக கிராமம் கிராம விதைக்க வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இந்த இடத்தில் கூடியிருக்கோம். இதுவே வரலாற்று. அது மட்டுமா நடந்துச்சு இந்த மண்ணில் திராவிட கட்சியால? 2009 3 லட்சம் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வங்க கடலிலே சுட்டு வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். வலைகள் அறுக்கப்பட்டது, மீனவர்களுடைய ஆணுரை அறுக்கப்பட்டது, படகுகள் சிதைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் அரசியல் களத்தில் முதலில் சோழனா பயிலையும் 4 அரங்குகளிலும் பேசிக்கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் அரசியல் களத்தில் கொண்டு 38 லட்சம் வாக்குகளை கொண்ட பெரும் அரசியல் சக்தியாக மாற்றியது செந்தமிழன் சீமான் என்பதை அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் என்ன சொன்னாரு? இந்த மண்ணில் மாற்றுமொழி பேசுறவனா ஓடுறானா? மலையாள தேசத்திலே மலையாளி அந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருக்கிறான். கன்னட தேசத்திலே அந்த மண்ணில் அந்த கன்னடன் அதிகாரத்தில் இருக்கிறான். தெலுங்கு தேசத்திலே அந்த தெலுங்கன் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கிறான். அதனால் இந்த மண்ணில் நாங்கள் பூர்வகுடி தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று முழக்கத்தை சொல்லி இந்த மண்ணில் வெற்றி நடை போட்டவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். சொன்னாரு, என்ன சொல்லி வராரு? குடிய அரசியல் என்பது அது தமிழர் வரலாறு. அந்த தமிழர் வரலாறு என்பது அந்த குடிய அரசியலை பேசும் பொழுது தமிழர்களுடைய வீழ்ச்சி, தமிழர்களுடைய எழுச்சி பேச வேண்டும். அப்பொழுது இந்த மண்ணில் பூர்வகுடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது. ஆதி திராவிடர்களுடைய வாழ்வியல், பறையர் குடிகளுடைய வாழ்வியல் சிதைக்கப்படுகிறது என்ற ஒற்றை நோக்கோடு அவர் கையில் எடுத்தது இந்த 3% இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு. இதனால் இந்த சமூகம் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ கூட இந்த குளச்சல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் விரிவாக பேசினார். மத்திய அரசு கொடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மத்திய அரசோட இடப்பங்கீடு நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பான உறவுகளே. அந்த மத்திய அரசோட இடப்பங்கீடு என்னன்னா அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதில் 17 விழுக்காடு அங்கே மலைவாழ் மக்கள் கொடுக்குறாங்க. 27 விழுக்காடு பார்த்துட்டிங்கன்னா இதர மக்களுக்காக அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ முற்பட்ட சமூகத்துக்கு ஒரு 10 விழுக்காடு கொடுக்குறான். அப்போ இதெல்லாம் மத்திய அரசோட ஒரு திட்ட வரைவு இடப்பங்கீடாக இருந்தாலும் தமிழகத்தில் என்ன நடக்குங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு 30 விழுக்காடும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 20 விழுக்காடும், இந்த பட்டியல் சமூகத்தில் உள்ளவனுக்கு 19 விழுக்காடு கொடுக்குறது. நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான உறவுகள், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த 19 விழுக்காடில் 1 விழுக்காடு என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க, மலைவாழ் மக்கள் கொடுக்குறான் 1 விழுக்காடு. அதில் இருக்கிற மிச்சம் 18 என்ன சொல்கிறேன், அந்த 18% அந்த உள்ஒதுக்கீட்டில் இது என்ன சொல்லி வரான்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த 18ல் 3% அருந்திதியர்களுக்கு தனியாக கொடுக்குறான். அப்போ அருந்திதியர்களுடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு, கன்னடம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 15 விழுக்காடு இருக்குது. 15 விழுக்காடு 70க்கும் மேற்பட்ட சமூகம் இருக்கிறான். அந்த 15 விழுக்காடுலேயும் முன்னுரிமை யாருக்குன்னா அந்த அருந்தியர் சாதிக்கு. அந்த 18 விழுக்காடில் அந்த 3% என்பது அந்த அருந்தியர் சாதிக்கு, அந்த சக்கிலியனாகவும் தோட்டியாகவும் சொல்லக்கூடிய அந்த சாதிக்குத்தான் அந்த 3% இடஒதுக்கீடும். அதுலேயும் முன்னுரிமை, இந்த 15லேயும் முன்னுரிமை. ஒரு பள்ளிக்கூடமா, இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், ஒரு ஆசிரியர், ஒரு எஸ்சியில் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆவாங்க. அங்கே யார்? எஸ்சிஏ ஒரு அருந்தியர் உட்காந்துருக்கான். பல்கலைக்கழகமா ஒரு 2 பேர் உட்காரு, ஒரு ஆசிரியர். ஏதோ ஒரு அரசு துறையில் 56 அரசு துறைகள் இருக்கிறது. அதில் எந்த இடத்துல எஸ்சியில் ஒருத்தன் ரிட்டையர்ட் ஆகிறானோ அப்போ அந்த இடத்துல யாருன்னா எஸ்சிஏ. அப்போ எஸ்சிஏல மிச்சம் 15 இருக்கு பார்த்தியா, அதில் யார் இருப்பான்னு பார்த்தா அதில் இந்த அருந்தியர் தான் போயிருக்கான். அப்போ நம்ம இதே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ எவ்வளவு பெரிய துரோகம் நடக்குன்னு பாரு. அப்போ எப்படி அருந்திதியர்களுக்கு எப்படி 3% கொடுத்தாங்கிறத நீங்கள் நல்லா பார்க்கணும். 5 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி
தன்னுடைய மொழி பாசம் அந்த அருந்தியர்களுக்கு, அந்த தெலுங்கர்களுக்கு 3% கொடுத்த அந்த மோசடி வரலாறு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி கொடுத்த அந்த சதி. பாதிக்கப்பட்டது, வாழ்வை இழந்தது பூர்வகுடி தமிழர்கள். தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையர்களுக்கும் தான் இந்த மண்ணில் அகதியாக இருந்தது. இதுல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ. தெலுங்கு தேசம் இருக்குது. தெலுங்கு தேசத்திலே 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர் இருக்கிறேன். ஆனா ஒருத்தன் கூட அரசு வேலைக்கு போக முடியாது. தெலுங்குட்ட நீ கேட்டனா இது என்னுடைய மண்ணு, என்னுடைய தாய்நாடு, எவனுக்கு வந்தியா பொழைச்சியா ஓடி போடான்றான். எவன் அங்கே ஒரு கிளர்க்கு ஒரு வாட்ச்மேன் கூட உன்னால இருக்க முடியாது. கன்னட தேசத்திலே தமிழர்கள் 1.5 கோடி பேர் இருக்கான். ஒருத்த மாநில அரசு பட்டியலில் ஒருத்த வேலைக்கு போக முடியாது. வந்தியா வியாபாரம் பண்ணியா போய்கிட்டே இருறான்றான். அதே மாதிரி மலையாள தேசம், இந்த மண்ணில் ஒரு பிடி மண்ணு கூட தமிழை எவனும் எடுத்துட்டு போக முடியாதுறாங்க மலையாள தேசத்தில். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆந்திர தேசத்திலையும் இந்த அருந்ததியர் சக்கிலியர் என்று சொல்லக்கூடிய இந்த குடிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. கன்னட தேசத்திலையும் இடஒதுக்கீடு இருக்கு. கேரள தேசத்திலையும் இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இடஒதுக்கீடு இருக்கு. எப்படி எவ்வளவு பெரிய கேணையனா இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறத நீ ஓடி ஓடி போற. ஓடி ஓடி உதயசூரனுக்கு ஆதரிக்கிற, அங்கே போய் ஆதரிக்கிற, இவனை போய் ஆதரிக்கிற, அதிகாரத்தில் உட்கார, நீ போஸ்ட் ஒட்ட, கொடி பிடிக்க, கோஷம் போட, இதுவே இதுல பாதி குடிச்சு நாசமா போனியான். எதை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது? இதத்தே எங்க அண்ணன் சொன்னான் செந்தமிழன் சீமா. தனி மனிதல் கீழ்த்தரமான தாக்குதல். அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித கீழ்த்தரமான தாக்குதல், எந்த அரசியல் தலைவனுக்கு இல்லாத தாக்குதல். 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல், எவ்வளவு இழிவாக அவரை பேசணுமோ அவ்வளவு பேசுறேன். லட்சமா கொடுக்குறியான், பூரா பேக்கைடி. ஒரு நாய் பார்த்தேன்னா இந்த ட்விட்டர் பகிரில எக்ஸில் போய் பார்த்தோம்னா அப்பவே பார்த்தீங்கன்னா அந்த சீமானத்தை எவன்டா வைரான தட்டி பார்த்தோம்னா பூரா பேக்கைடி. அவன் ஆத்தலுக்கு அப்பனோட கைரேகை இல்லை. அந்த வந்தேரி கூட்டம் அவன்தே தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் நிலைநிறுத்த கூடாது என்பதற்காக அத்தனை பேரும் அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து நிற்கிறியா? அன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று சொன்னது செந்தமிழன் சீமான். அது வரலாறு, அது வரலாறு. என்னடா சொல்லிட்டேன்? எங்க அண்ணன் என்ன சொல்லிட்டேன்? ஏண்டா ஒருத்த மிதிச்சிருவாங்கிற, ஒருத்த வெட்டிடுவாங்கிற, நீ வந்துருமாங்கிற, நீ போயிடுவாங்கிற. ஏடா செந்தமிழன் சீமான் தமிழ் தேசிய அரசியல் பேசினா அவனுக்கு அருவா பிடிக்க தெரியாதாடா? குளச்சல்ல பாவம் என் தம்பிகள்லாம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட நிற்கிறியா, அவனோட சேரை உடைக்கிற, அவனோட டேபிளை உடைக்கிற. ஏன்னா அவ்வளோ திமுறாடா. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் சீமானை நீ தொடுறா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்றான்னு பாடுறா. நீ தொடுறா, நீ பார்ப்போம். தொடுறா. நீ வந்தவன் போனவன் அத்தவன் அலைஞ்சவன் ரத்தம் புறம் போக்கு ஊர்ச்சாவடி, நீ எல்லாம் மயிறு. நீ திராவிட கட்சிக்கு செம்படுத்தி நிற்ப. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக நிலத்தை காக்க வேண்டும். மண் வளம், மலை வளம், கடல் வளம், காட்டு வளம் எல்லாம் வென்றெடுத்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டெழுப்ப வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் பேசினால் சீமான் குற்றவாளி. உனக்கு என்னடா, நீ குற்றவாளி. ஏய், நான் என்ன சொல்றேன்? பல்ல பாண்டியன் சரி விடு. ஒரே ஒன்று சொல்றேன். எங்க சீமானை எங்க வச்சு பார்த்துக்குருவோம்? வர சொல்லு. நாங்க சான்று வச்சிருக்கோம், நாங்க இது வச்சிருக்கோம், நாங்க அது வச்சிருக்கோங்கிற. நேரா போடா. சீமான நிப்பாட்டு. எங்க இருக்கேன்? சீமான அமெரிக்கால இருக்காரு. நெல்லு. நீ எப்படி பல்லனை போய் நீ எப்படி பாண்டியன்னு சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? குடு, உன்னோட சான்றை எடு. குடு. மலையளவு கொடுக்க வேணாம் நீ சான்ற, மயிரளவுக்கு கொடு. சீமான்ட்ட இந்த மயிர் அளவு இருக்கணும் சான்று. இந்தா இதே பாண்டியன், மரம் வந்தே பாண்டியன். குடு, நீ பார்ப்போம். திராணி இருக்கா? நாங்க இருந்த பாண்டியன் திரும்பி பார்த்தா ஒரு வயலும் இருக்க மாட்டான். நாங்க இப்ப நேத்து பாண்டியன் அப்படி பார்த்தோம்னா எவ்வளவுமே இருக்க மாட்டான். வாங்கடா உட்காந்து பேசுவோம். வரமாட்டான், வரமாட்டான். நீ என் பங்காளிடா, வாடா உட்காந்து பேசுவோம்டா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவன் பேச மாட்டான். கீழ்த்தரமான தாக்குதல். ஐயா இம்மானுவேல் சேகரனுடைய கொலைகள்லாம் நம்ம பேசும் பொழுது இந்த நம்ம பறையர் குடிகள் அது வந்து அவன் தமிழரா வாடா நம்ம நிற்கிறோங்கிறோம். அந்த இடத்துல வந்து ஐயா இம்மானுவேல் சேகரனுடைய கொலையை முத்துராமலிங்கத்தேவர் தான் கொண்டாடுனாலும் பேசும்பொழுது இந்த மண்ணில் நம்ம எதிர்த்து நின்றோம். என்னை சிறைப்படுத்தினேன். இந்த எங்கள் அண்ணங்க தான் வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க, சிறைப்படுத்தினாங்க. எனக்கு பேசக்கூடாதுடா, நீ எதுக்கு அந்த கொலையை பேசுகிற? நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்களாவது இருக்கிறோம்டா, மோதினது போதும்டாங்க. ஆனால் அதே இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் திராவிடம், ஒரு பக்கம் வந்து தலித்தியம்,
இந்த கொலையை வந்து ஊதி 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 பெருசாக்கும்னு நினைக்கிறான். அதுல இருந்தே ஒரு பரட்ட பைய வந்து என்ன சொல்றான், இமானுவேல் சாருக்கு வெட்டுப்பட்டவனுக்கு எதுக்கு குருவு சொங்குறான்? எப்படி இருக்கும்? ஒரு ஒன்னா நம்பர் பரட்ட ஒருத்தன் அவன். அவருக்கு எப்படி? நாங்கள் வந்து மன்னராக இருந்தோம். நாங்கள் மன்னராக இருந்தது எங்களுக்கு சொல்லலாம். என்ன மன்னராக இருந்த நாக்கி இருக்க நக்கி பிழைச்சாடா நீ மண்ணே? ஏடா மண்ணே நீ எந்த காலத்து எங்கடா மன்னராக இருந்த சொல்கிறாங்க. வாடா உட்கார பேசுவோம்டா. மானங்கட்ட நாய் நக்கி பிழைக்கணும், திராவிடத்திற்கு செப்படிக்கணுங்கிறதுக்காக அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையில மண்ணடி போடுறடா மானங்கட்ட நாய. இதெல்லாம் ஒரு அரசியல். ஏன்னா எங்களுக்கு என்ன சண்டை தெரியாதடா. அண்ணனா தம்பி ஏழனா என்னடானோ அருவா நீ பிடிச்சேன்னா உன்னை விட அதிகமாக அழுத்தி பிடிக்க தெரியும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு நான் அதை விதைக்க விரும்பல. புரிஞ்சுக்கிட்டியா? விதைக்க விரும்பல. முத்துராமலிங்க தேவர் உனக்கு சித்தரா? சந்தோஷம். தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் இருக்கட்டும். இமானுவேல் சேகரே எங்களுக்கு புத்தனா இருந்துட்டு போறாரு. என்னடா புத்தனா இருக்கேன்? ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தினுடைய தலைவரா உன் தலைவன்? சந்தோஷம், இருந்துட்டு போ. பாண்டியர்களுடைய வழித்தோன்றர் பாண்டியர்களுடைய தலைவனா இமானுவேல் சேகரே இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு வா மொழி வரைக்கும் பிணைஞ்சு திங்கிறதுக்காடா நாங்க ஒற்றுமை பேசிக்கிட்டு இருக்கோம். மயிருடா மயிறு. எதுக்குடா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்? இடந்தா இருக்க காவல்துறை ஒரு இங்க இருக்குல்ல ஒரு 50 பேரை உட்கார வச்சு பேசுறதுக்கு இந்த அனுமதி வாங்குறதுக்கு அங்க போட்டேன். நான் பார்த்தேன்னா குன்னூர்ல உடம்புது நீ சாதி சண்டையை இழுத்து விட்டுருவ, அதனால உங்களுக்கு தரமாட்டோம். நீ அந்த சாதிக்காரன் நான் எங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நான் நொந்துதான் சாகணும். அங்க ஹைகோர்ட்ல போய் நிக்கணும். நான் இப்படி நிக்கணும். ஒரு கூட்டம் போட்டிருக்கேன். அவர் பார்த்துட்டு என்ன இது கூட்டம் இல்லை, தென் மாவட்டம் பூரா கலவரம் வெடிச்சிடும் இவர் வந்தா பாரு இவன் என்ன வாடுபடுத்துறாங்க. ஐயா அவர் பாவம். அவர் ஐயா வந்து சரிப்பா முடிச்சுக்கிடுவோம் நல்லபடியாக நமக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை கொடுக்காரு. அலையலை. நான் கூட ஹைகோர்ட்டு தான் போகணும்னு நினச்சேன். சரி அதனால் நான் பெருசுபடுத்திக்கல. அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மண்ணிற்கான விடுதலை இந்த மண்ணுக்கான அரசியலை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி தந்திரம் நடக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், தயவு செய்து எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க மறவர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, கல்லர் சமூகத்தில் பார்த்துட்டீங்கன்னா அண்ணன் திருமாரஞ்சி அறிவு சார்ந்த தளம், சுரேஷ் தேவர் மறவர் குடியில் அறிவு சார்ந்த தளம், அவர் மகாராஜா ஒரு அறிவு சார்ந்த தளம். அதெல்லாம் கையில் எடுத்து இந்த மக்கள் போகணும். உன்னை பாண்டியர்னு ஒன்று போட வேணாம் நாங்கள் எங்கேயாவது சொன்னமாடா? நீ போடு. இங்கே நாக்கிற வீரவாண்டிய கட்டப்போனே இங்கே பாண்டியனா இருக்காட்டா முட்டாப்பையில. நீ இருக்கிறது இது போடுறதுனால போட்டு போ. நாக்கியரு பாண்டியன், அவங்க அப்பா ஜெகவீர பாண்டியனும் பாண்டியன் இங்க எப்படி? அதனால அவங்களுக்கு முட்டு கொடுத்த நீயும் போட்டுக்கோன்னு யார் வேணானா? போட்டுக்கடா, இதுல என்ன இருக்கு? அப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, பேர் வந்து அவர்ல இருளாண்டின்னு வந்துச்சு நம்மளோட முகவரியில அலைபேசியில. வணக்கம், என்ன இப்படி தேவையில்லாமலாம் இழுத்து விட்டுக்கிட்டு அலையிறீங்க சண்டை அப்படின்னு. யார் இழுத்து விட்டா அப்படின்னு? நீங்க இதே வந்து இழுத்து விட்டுட்டு இருக்கீங்கன்னு. முதல்ல போய் இந்த ஒரு மீடியா வச்சிருக்கானப்பா, அவன்கிட்ட போய் கேளு. பல்லர்களுக்கு 10 கேள்வி, பல்லர்களுக்கு 5 கேள்வி, பல்லர்களுக்கு 3 ஏழு. ஒத்த கேள்விக்கு துப்பு இல்லை. நீ என்ன 10 கேள்வி கேட்டு என்ன செய்ய போற? ஒத்த கேள்விக்கு துப்பு கிடையாது. இவங்க அவனை போய் சொல்லு அப்படின்னு. இப்போ நாங்களாப்பா நாங்கள் இந்த இடத்துல வந்து மறவர் மல்லர் ஒற்றுமையை பேசும் பொழுது நான் வந்து அவருடைய கொலைகளை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான வந்து கடத்தக்கூடாது நாங்கள் பேசும் பொழுது இந்த இடத்துல வெட்டுப்பட்டு செத்துறவன்னு சொல்கிறல்ல. அப்போ நீ வெட்டுப்பட்டு செத்தவன் இமானுவேல் சேகரன் நீ சொன்னா அப்போ வெட்டினவன் யாருன்னு பேசுவோமா பேச மாட்டோமா? பேசுவோம்ல. அப்போ சந்தி சிரிக்குமா சிரிக்காதா? நீ அவனை போய் சொல்லு. அவன் உடனே உண்மையிலே வந்து வெட்டுப்பட்டு தானே செத்தாரு, வா உட்காந்து பேசுவோம் மகனே, வா நீ வா. எப்பா உங்கள் ஆளுங்க தான்ப்பா முத்துராமலிங்க தேவரோட நிலங்களை பூரா அணிவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. எங்கே ஆள் அணிவிக்கிறாரா? எவ்வளோ நிலம் இருக்கும் அண்ணாச்சி அப்படின்னு. 32 கிராமம் அவர் கொடுத்தது பூரா உங்கள் ஆளு தான் அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு? 32 கிராமம். அது நான் சொன்னேன் 32 சதுரடியை காட்டுறானே. 32 சதுரடியை நீ காட்டு வைப்போம். அவர் எங்களுக்கு கொடுத்தாங்கிறத காட்டு வைப்போம். நீ செத்துடுற அந்த இடத்துல அப்படின்னா 17 பங்கு போடப்பட்டது. முத்துராமலிங்க தேவருடைய இறப்புக்கு முன்னாடி வந்து 17 பங்கு. அதில் 2 பேர் வீர குடும்பம், சன்னாசி குடும்பம். அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுக்குது. அவர் இறப்புக்கு பிறகு என்ன செஞ்சுட்டான், முத்துராமலிங்க தேவர் பேரில் வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவுறான். அதை அப்படியே பிடிங்கிறான். இதை விட ஒரு கூத்து என்ன தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோயில் அவர் தான் நம்மளை பல்லர்களை பூரா உள்ளே கூப்பிட்டு போனார் அப்படின்னு. கோயிலை கட்டணமே தேவேந்திரன் முட்டாத்தலமை பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு மருதியா குடும்பர் அங்கே வந்து அரங்காவலராக இருந்தார். அந்த நேரத்தில்
தோப்பா அவர்களுடைய ஆய்வு நூல் இருக்கு. எங்கள் அண்ணனும் தமிழ்மார் அண்ணனும் நானும் பேசணும். அவருடைய ஆய்வு நூல் அந்த வைத்தியநாதரை உள்ளே போகும்பொழுது அங்கே முத்துராமலிங்க தேவரே இல்லை. படித்து பார்த்தோம்னா இவன் அப்படியே உருட்டுறான், பூரா உருட்டி 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 போகிறான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கால் மேலே கால் ஓட்டு இந்திரியம் உட்காந்துருக்கான். மேலே மேலே உட்காந்துருக்கான் கோயில். அங்கே அது என் பெரியாத்தா சிவனும் பார்வதியும் முருகனும் தெய்வானையும் என் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. முருகன் மச்சான் எங்கள் அக்காவத்தை நான் தான் கொடுத்துருக்கேன், பொண்ணு கொடுத்துருக்கேன். அங்கே வர்றாரு, உள்ளே வர்றாரு. இவங்க எல்லாம் பார்த்துக்கோ, இவங்க எல்லா பேரும் சேர்ந்து கோயிலுக்கு ஓடுவான் சாமி கும்பிட. ஆனால் முருகன் சிவன் பார்வதியை நம்மளை தேடி வருவாங்க சாமி கும்பிட. இது வரலாறு. உனக்கு வந்து அது கடவுள், எனக்கு அது வாழ்வியல். என் மச்சான், எங்கள் அத்தை, என் பெரியம்மா எல்லாம் எனக்கு வாழ்வியல். உட்காந்து பேசுவோமா? அதெல்லாம் இப்போ என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடஒதுக்கீடுனால வந்து இன்னைக்கு ஏற்பட்ட மீண்டும் மீண்டும் பல சிக்கல்கள் இந்த மண்ணில் வந்து தமிழர் வரலாற்றை வந்து பேசுறதுல இங்கே தயக்கம் இருக்கு. ஐயா நெடுமாறனா மருதநலம் அப்படின்னா அப்படியே எச்ச முழுங்குவார். தமிழ் தேசியவாதியா ஆமாம் அப்படியே எச்ச முழுங்குவேன். மருதநலம் வந்து அப்படியே கடந்து போவேன். அங்கே ஏன் வந்து மருதநலத்தினுடைய வரலாறு பேச மாட்டேங்க? அங்கே இருக்கிற புறம் பள்ளம் பாண்டியனா இருக்கேன். அதையும் சிக்கல் இங்கே, அதையும் சிக்கல் இங்கே, அதையும் சிக்கல். இந்த மண்ணில் நானில மக்களுடைய வாழ்வியல் பேசும்போது லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசியத்தினுடைய மக்களுடைய விடுதலை, அந்த விடுதலை என்பது பாண்டியர்களுடைய விடுதலை. அந்த பாண்டியர்கள் பல்லண்டா என்று சொன்னது சீமா. எங்க அண்ணன் சொன்ன சீமா சொன்னது இது பல்லண்டா அப்படின்னு. அழுகுறியான் ஒருத்தன தீ குளிச்சுருவான்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள்ல 10 நாள் தீக்குள்ள பாவம் தாடி கீடி வச்சு மண்டை ஊரம் பேணு ஊற்றி போனியான். அப்படி அச்சு 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 வாங்குறியான். அவனால முடியல. ஏய் 216 250 சாதி இருக்குடா, எப்படா ஒருத்தனை மட்டும் சொல்ற பல்லன்னு? எப்படா பாண்டி ஏ மறவரு எப்படா நாம் தமிழர் கட்சியில் இருக்கலாம்? உனக்கு வெக்கமா இல்லையாடா பேசுறியான். அழுகிறியான். அவன் தற்கொலை பண்றது உறுதி. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. ஐயோ சாகணும்னு உறுதியா இருக்கான். என்ன சொல்றேன்? எல்லா உலகத்தினுடைய எல்லா மொழிகளும் ஒளி குறித்தவை. ஒளிதான் அதுக்கு. தமிழ் மொழி என்பது பொருள் குறித்தவை. நீ எங்களை தேடி 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 தேடிலாம் போக வேண்டாம். பாண்டியனுக்கான பொருள் என்ன? பல்லன் முடிஞ்சு போச்சு. எங்கள் அப்பன் பாவனார் சொன்னது அது. பண் பண்டு பண்டி பாண்டியங்கிறது. மருதநலம் என்பது சேர சோழ பாண்டியன். வேந்தன் மேய தீமுனல் உலகம் முடிஞ்சிருச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்காம தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டேன்னா பெரும் குற்றம் ஒன்று நடக்கு. இதெல்லாம் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். மறவர் சமூகத்தினுடைய வாழ்வியலை நான் துன்புறுத்தணும், அவங்கள காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் பேசலை. புரிஞ்சுட்டீங்களா? அதை நான் பேசலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தான் பாண்டியங்கிறல, உனக்கு தான் இந்த கேள்வி. 8 கேள்வி 10 கேள்வி உனக்கு தாண்டா இந்த கேள்வி. உனக்கு தான் வரலாறு நாங்கள் சொல்கிறோம். வரலாறு சொல்கிறோம். முதலில் வந்து நானில மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நானில மக்கள் மேய்ச்சல் பழங்குடி அவன் குறவன். மேய்ச்சல் பழங்குடி அவன் இடையன். வேட்டை பழங்குடி அவன் குறவன். உளவு பழங்குடி அவன் பல்லன். மீனவ பழங்குடி அவன் கரையாளன். இதே வரலாறு. அப்ப அந்த நானில மக்களுடைய வாழ்வியல் என்பது தொல்காப்பியம் சொல்லுகிறது. இந்த நானில மக்களுடைய வாழ்வியல் என்பது. அப்ப 5வது நிலம் என்பது மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு இந்த இடத்துல 5வது திணை ஒன்று உருவாகினதை எது சொல்லுது? காப்பியங்கள் சொல்லுது, சிற்றிலங்கைகள் சொல்லுது. அந்த சிற்றிலக்கியங்களை என்ன சொன்னா, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல் பேருந்து நடுங்குதை எதிர்த்து பாலை என்பதை படிவுங்களும்டா. அப்ப அந்த மக்களுடைய வாழ்வியல் குற்ற பழங்குடியினர். அப்ப வன்சாட்டரிட்ட ஆரழைத்த மத்தம் என்ற அந்த வரிகள், நிகண்டுகள் வழிமறுத்தி இடைமறித்தல், அந்த கொள்ளையிடுதல், இது சொல்றது. அப்ப அதெல்லாம் பார்த்து நிகண்டு உள்ள பாடல்கள், இலக்கிய பாடல்களை நல்லா பார்க்கணும். அற்றம் பார்த்து அழுகும் கடுங்கன் மறவர்தம் கொள்ளும் பொருளை இவனாயினும் வம்பவர் ஆரிடை அல்ல. இந்த பாட்டு வரிகள் என்ன சொல்லுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மறவர் குடியினர்
கடந்து செல்லும் பாதையில் அகன்ற காதும் தடித்த கால்களும் கொண்ட அந்த கொள்ளை கூட்டம் வந்து இடை மறித்து பொருள்களை சூறையாடி, எப்பா சாமி என்கிட்ட காசே இல்லைனாலும் விட மாட்டேன், பொருள் இல்லைனாலும் விட மாட்டேன், அடித்து கொண்டுருவேன். இது அந்த பழங்குடி குற்ற பழங்குடியினுடைய வாழ்வியல். பறக்கும் மேலிருந்து பறக்கும் பறவை கூட அந்த பக்கம் போகாதுடாங்கிறியான். அடி வயிற்றுல அவனுக்கு அன்னைக்கு பசி. பாலை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமும் இல்லை, மலையும் மலை சார்ந்த நிலமும் இல்லை, வறண்ட பகுதி. நுண்புல் அகற்றிய வெண்புல் எயிற்றுனருங்கிறான். கடைசி தர உணவு அந்த புல்லரிசி பனிகாலங்களில் இருக்கும். அதோடைய வாழ்வியல் தனியாக பேசுவோம். அந்த புல்லரிசி அந்த மக்கள் எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. அப்போ அன்னைக்கு இந்த காலம், அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நீரின்றி அமையாத உலகு, வானின்றி அமையாத உலகு. இப்போ நீர் இல்லைன்னா இந்த நிலத்தில் வந்து இந்த நிலத்தில் ஒழுக்கம் கட்டுண்டாங்கிறான். அதுபோல் அந்த சமூகம் அலைகுடி சமூகம், அலைகுடியாக இருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் கலப்பரர்கள் அரங்கேற்றிய பொழுது அவர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கலப்பரருக்கு துணை நின்றது மறவர்கள், பாலைநில மறவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், பாலைநில மறவர்கள். அதைத்தான் இளையான்புத்தூர் செப்பேடு சொல்லுது. அன்பான மக்களே, மரக்கேடு அப்படிங்கிறது, மரக்கேடுங்கிறது கம்பள மரவனை வென்ற நெடுமாற பாண்டியன். அதை தலவாயூரம் செப்பேடு வந்து உறுதி சொல்லுது. கலப்பரர்களை கருவறுத்த கடுங்கோன் பாண்டியன். அதுக்கப்புறம் அவர் வராரு, அத்திக்கும்பா கல்வெட்டு. அண்ணன் தமிழ்மாறன் அவர் பேசுவோம், நானும் அவரும் பேசணும். அத்திக்கும்பா கல்வெட்டு அது வந்து சொல்லுது. அதற்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டில் வந்து துகபூர் கூற்றத்து குலத்துங்கன் நல்லூர் 3ஆம் தெலுங்கு சோழன் காலத்தில் ஒரு அலைகுடியாக இருந்தவளை ஒரு இடத்துல ஊரை நிறுவி அங்கேதே உட்கார வைக்கிறேன். பிறகு வந்து கோகலூர் பாளையம், செஞ்சி படையெடுப்பு, தஞ்சை படையெடுப்பு, மதுரை படையெடுப்பு. அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் வந்து பாண்டியர்கள் செதறி புதுக்கோட்டை பக்கம் போகிறேன். வள்ளியூர், திருநெல்வேலி, கயத்தாறு, தென்காசி. வள்ளியூர் அடிக்கிறான் யார்? விஸ்வநாதன் நாயக்கர். விஸ்வநாதன் நாயக்கர் படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். சதாசிவராயன் படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். தும்பச்சி நாயக்கனுடைய படையில் இருந்தது யாரு? கொண்டையங்கோட்டை மறவர்கள். கேரள மார்த்தாண்ட உண்ணி அவனுடைய படையிலும் இருந்தது இந்த கொண்டையங்கோட்டை மறவர்கள் தான். புரிஞ்சுட்டீங்களா? 3ஆம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற வெட்டும் பெருமாள் குடும்பனை கொன்றது இந்த சேத்தூர்ல இருந்து போன திருவண்ணத்தேவர் தான் அவரை வெட்டி கொன்றது. இந்த மண்ணு எழுதி வச்சுக்கோ, சான்றுகள் இருக்கு. வெட்டும் பெருமாள் சுக்கு சுக்கா உடைச்சோம், சுக்கு சுக்கா உடைஞ்சு பதில் கொடுக்க முடியல. அப்ப அதுல நல்லா நீ புரிஞ்சுக்கணும். 1531 தொடங்கப்பட்ட அந்த போர், கயத்தார் போர் என்பது 1547 முடிவடைகிறது. இளவேலங்காலில் வெட்டும் பெருமாள் குடும்பன் கொல்லப்படுகிறான். இது யார்? நான் சொல்லல, என்னோட ஆய்வு இல்லை, சேவியர் பிரான்சிஸ் அவருடைய ஆய்வு முடிகள் சொல்லுது. அப்ப கொண்டது கொண்டையங்கோட்டை மறவர்களால் வெட்டும் பெருமாள் கொல்லப்பட்டார். அவருடைய ஆய்வு முடி சொல்லுகிறது. ஈராஸ் பாதிரியார் அவர் சொல்லுகிறார், கேத்தார் போரில் தோல்வியடைந்த வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய படை என்பது பல்லர்களுடைய படை. சேவியர் பிரான்சிஸ் சொல்றாரு. அப்ப அவர் வெட்டும் பெருமாள் பாண்டியர் என்பது பள்ளந்தமிழர் பல்லர் மரபு விளைந்த பாண்டியர் குடி. சேவியர் பிரான்சிஸுடைய ஆய்வு முடிவு இருக்கிறது. அதனால் என் அன்பிற்குரிய உறவுகளே, அறிஞர்களுடைய கூற்று, கால்டுவெல் அவர்களுடைய கூற்று, இதன் அடிப்படையில் தான் அந்த சான்றுகள் சுக்கு சுக்காக உடைக்கப்பட்டது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பான உறவுகளே. 18ஆம் நூற்றாண்டில் வந்து நல்லா பார்த்துங்க, 18ஆம் நூற்றாண்டில் ரயில்வே பாதை அமைப்பதற்கு தோண்டப்படுது. அதில் என்ன செய்கிறான்? வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய கொலைக்கு பிறகு வெங்கலராசன் படை இருக்கு பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யான்? அங்கே விழா எடுக்கிறான். அதற்கு பிறகு காற்றாற்று வெள்ள வருது. அப்போ அது பூரா சிதைக்கப்படுது. அப்போ எல்லா சிலைகளும் யார்? கொண்டையங்கோட்டை மறவர்களுடைய அந்த நடுகர்களும் சுந்தரபாண்டியனுடைய நடுகர்களும் அதெல்லாம் இந்த வெட்டும் பெருமாளுடைய நடுகர்களுக்கு எடுக்கப்படுது. அதில் அவன் அப்படியே கரெக்டாக ஒரு புருடா விடுறான். எப்படி தெரியுமா? கொண்டையங்கோட்டை மறவர்கள் பாண்டியர்களுக்காக போரிட்டாருன்ட்டான். முடிஞ்ச அந்த ஒத்த வரிதை.
அதை அப்படியே அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் உள்ள திணிச்சு ஒட்டுமொத்த தமிழர் வரலாற்றையும் மாற்றி அமைக்க திட்டமிட்டேன். ஆனால் காலம் அப்படி விடுவதில்லை. எவருக்காகவும் காலம் வளைந்து கொடுக்காது. உடைத்தே தீரும். உடைஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர், இது எப்படி இந்த புருடா எப்படி நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார் பத்தியா. ஆறழைத்தல் அப்படின்னா பாலைநில மக்களுடைய வாழ்வியல் கூட சொல்லக்கூடாது. ஆறு என்பது வழி, அலை என்பது பரி. அதாவது பார்த்தீங்கன்னா வழிப்பறி அப்படிங்கிறது ஆறழைத்தல்ங்கிறான். அதை அப்படியே எடுத்துட்டு அவர் போர்க்குடின்னு போடுறாரு. வீர தீர செயல் முடிஞ்சா. இது மார்த்தேன் வெட்டும் பெருமாளை அடித்து காலி பண்ணிட்டு அவருடைய சிலைகள் கிடக்கும் பொழுது ஒரே வார்த்தை, பாண்டியர்களுக்காக போரிட்டார் கொண்டைங்கோட்டை மரவன் முடித்தான். இதான் நினைச்சு. அப்ப அதிகாரம் ஒன்றுதான் அந்த இடத்தில் தீர்மானிக்கிறது. வரலாறை கூட புரட்டி போடுகிறது. அன்பில் மகேஷ் அவர்களே, பாண்டியர்களுடைய நிலங்களை பிடுங்கி மாற்றானுக்கு கொடுத்து மீன்குடியை வெட்டி எரித்து இந்த மண்ணில் 800 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் தமிழர்கள் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. காரணம் என்ன? தெலுங்கர்களுடைய ஆட்சி. அந்த துணை நின்ற இந்த மரபர் குடிகளுடைய வாழ்வியல். நீங்க வீர தீர செயல் சரி வைத்துக் கொள்ளுங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றில் பாண்டியர்களுக்கு எதிராக இந்த சூட்சமும் தந்திரமும் நடக்கும் பொழுதுதான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இதை பேச வேண்டிய காலம் என்ன? இருக்க 4 அண்ணன் பச்சையம் இருக்காரு, என் தம்பி சக்திவேல் பாண்டிய இருக்காரு, அவர் தம்பிகள் ஒரு ராஜாஸ் இருக்காரு, எங்கள் அண்ணன் இருக்காரு. இவங்கெல்லாம் இனிமேல் யாருக்கு நீங்கள் பதில் கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து வரும். அந்த மறவர்களுக்கு 4 கேள்வி கொடுக்குறேன், 5 கேள்வி கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம். அவன் நம்முடைய பங்காளி. தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் தமிழை தாய்மொழியாக கொண்ட அத்தனை பேரும் கடந்த கால கசப்புகளை மறந்து இந்த மண்ணில் தமிழர் ஆட்சி என்ற நிலைப்பாடை உருவாக்குவதற்கு நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும். கடந்த கால வரலாறை நாம் மறைத்து விட்டு கடந்து போகவில்லை. நாம் ஒன்றாக நின்று இந்த மண்ணுக்கான அரசியலை கையில் எடுக்க வேண்டும். அதுக்காக நம்ம எல்லாம் போராடணும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த வரலாற்றில் நீ போட்டுப்போ. ஆனால் இந்த மக்களுடைய விடுதலை, நான் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறேன். எதற்காக கேட்குறேன்? உன்கிட்ட பொண்ணு எடுக்கவாடா கேட்குறேன்? இல்லை உன் நிலத்தை கேட்குறேனாடா? எதுக்கு பட்டியல் வெளியேற்றம் கேட்குறேன்? நாங்கள் பட்ட அடி, நாங்கள் பட்ட வேதனை, மதத்தாலும் நிறத்தாலும் என்னை பாகுபடுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சொந்த மண்ணில் என்னை அகதியாக்கி கூலியாக்கினேன். என் பிள்ளைக்கு அந்த போகக்கூடாது. பிள்ளைக்கு போகக்கூடாது, அந்த இழிவு இருக்கக்கூடாது என்பதற்காக எனக்கு கை கொடு, இல்லைன்னா வராத விட்டு விலகிப்போ. பாண்டியனா நீ போட்டுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்கிட்ட கேள்வியை வைக்காத. என்ன கேள்வி வச்சனா உன்னை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. வாழ்க்கையில் கடைசி சந்திப்பாக இருக்கும். இந்த மண்ணில் வரலாற்றில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை தவிர்த்து தமிழர் வரலாறு எந்த கொம்பனும் எழுத முடியாது. சான்றுகள் இருக்கு, எங்கள்கிட்ட சான்றுகள் இருக்கு. நீ பாண்டியனா சொல்லு, பேசு. செந்தமிழ் இயற்கை சிவனைய நிலத்தோடு முந்தநூல் கண்டு முறைப்படி என்னை புலம் தொகுத்தேனே. நிலந்தர தருவில் பாண்டியன் அதாம் கொட்டு ஆசாருக்கு அருள் தவிர்த்திருந்து 5 நிறந்த தொல்காப்பியன் சொல்லுகிறது. என் அன்பான மக்களை, நானில மக்கள் மருத நிலம், அங்கதான் பாண்டியன் வந்தான். தொல்காப்பியனுக்கு முந்தாக அகத்தியன் சொல்லுகிறான். சேர சோழ பாண்டியன் என்பது என் அன்பான உறவுகளை, கடந்த வாதையில் பாண்டியன் மூவேந்தர்களில் மூத்தவன் பாண்டியன் என்பது அகத்தினோட வாக்கு. அப்ப நீ பாலை நிலம் எங்க இருந்த சொல்லுவாப்போ? நீ பாலை நிலம் எங்க இருந்த சொல்ல முடியுமா? நற்றினை நல்ல குறுந்துகை 500 பதிற்றுப்பட்டு பரிபாடல் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற 3 தமிழ் சங்கம், நக்கீரன் அப்போதன் அப்பசலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆன்மாமகனும் தெய்வத்தமிழுக்கு வித்திட்ட கம்பனும் அவர்கள் ஊனோடு ஊட்டி வளர்த்த 3 தமிழ் சங்கம். தமிழ் உண்மை பழமைக்கும் பின்மை புதுமைக்கும் என்றும் உள்ள தொல்மொழியாம். இறைவனுக்கும் தாய்மொழியாக இருந்த அந்த தமிழை ஈண்டெடுத்தது யார்? மருத நில பாண்டியர்கள். அப்ப நீ பாலை நிலம் எங்கப்பா உன? நீ எங்க இருந்த சொல்ல முடியுமா? சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது. என் தொன்மையை நீ அறிஞ்சுக்கோ, நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்னுடைய தொன்மை என்ன? கிரேதாயுகம், துவார யுகம், கலியுகம், 4 யுகம். அதற்கு முன்பாக ஒரு யுகம் முருக யுகம். அதற்கு முன்பாக 10,000 ஆண்டுகளுக்கு, லட்சம் ஆண்டுகள், 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களுடைய வாழ்வியல் உலகம் பூரா சொல்லப்படுகிறது. மனிதரை ஊர்ந்துதன் மண்கடல் வெவ்வல் ஒரு நாடு இருந்தது. அந்த குமரி நாடு இருந்தது. அந்த நாட்டில் 7 தங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 49 நாடுகளுடைய அரசு இருந்தது. அந்த 49 நாடுகளுடைய அரசன் பாண்டியன் பள்ளல். இதே வரலாறு.
தொல்காப்பியம் சொல்லுதப்பா, நான் சொல்லலை, தொல்காப்பியம் சொல்லுது. அப்ப நீ பாலைநிலம் எங்க போன? சான்று கொடுக்க முடியுமா? குடு, பேசு, தமிழ் கூற நல்லுலகத்திற்கு சொல்லு. செந்தமிழன் சீமான்ட்ட போ. அவன் கட்சிக்காரன் பூரா அலறி, அவன் கட்சியில் இருக்கவன் பூரா எல்லாரும் பாண்டியரு, எல்லாரும் பாண்டியரு. அப்போ உங்க பாட்டியா அந்த நிலத்தை பிடிங்கி கொடுத்தா? ஏட்டா அவன் பாட்டியாட நிலத்தை பிடிங்கி கொடுத்தா நான் கெடுத்து சொல்றா, நீ பார்ப்போம். எத்தனை யுகம் கடந்தாலும் சரி, இந்த மண்ணில் பல்லன் ஒருவனே பாண்டியன், வேற எவனும் கிடையாது. எழுதி வச்சுப்பா. என்னுடைய தொன்மை அந்த முருக யுகத்தில் முருகனுக்கு பெண் கொடுத்த பெருமை இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு. அதைத்தான் செருவில் உருவ பொருவுரல் மல்ல என்று சொல்லுகிறது இலக்கியம். வரலாறு தெரியாமல் பேசாத. 6 பட வீடுகள் உலகம் பூரா இருக்கு. 6 பட வீடு இருக்கு, உலகம் பூரா இருக்கான். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா 6 பட வீடு இருக்கு. கந்தசாமி அது இலங்கையில நல்லூர் கந்தசாமி கோயில்ல ராஜாவா வருவாரு, பாண்டிய மன்னன் அங்க முருகன். புரிஞ்சுட்டீங்களா? இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் வரலாறுகள் ஒன்று பதியப்படுகிறது. என் அன்பான உறவுகளை, நாங்கள் வரலாறு எதற்காக பேசுகிறோம்? மற்ற குடிகளை அடக்குவதற்காகவா? மற்ற குடிகளை ஒடுக்குவதற்காகவா? அருவாள் எடுத்து கொடுத்து வெட்டுறதுக்காகவா? அது இல்லை, அது இல்லை. எங்களுடைய வரலாறு என்பது என் அன்பான உறவுகளை அடுத்த தலைமுறைக்கான பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்திற்காக நாங்கள் வீதி வீதியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கோமே தவிர எந்த குடியும் ஒடுக்கணும் எங்களுக்கு எண்ணம் இல்லை. நாங்கள் பேசாத மல்லர் மர ஒரு ஒற்றுமையா இன்னொருத்தன் பேசிட போறியான்? இமானுவேல் சேகரன் அவ்வளோ இழிவாக பேசுகிறேன். ஒரு தலைவன் யாராவது ஒரு தலைவன் அது பேசுறது தப்புப்பா சொன்னானுங்கள், மன நொந்து இந்த இடத்துல நான் பேசுகிறேன். யாராவது ஒரு ஆள் சொல்லுவாப்பா, அது எப்படிப்பா பேசலாம்? அப்போ அவர் இமானுவேல் சேகரனுக்கு 1 கோடி ரூபாய் நீ எப்படி அவருக்கு மணிமண்டபம் கட்டலாம்ட்டு தூக்கிட்டு ஓடுற ஹைகோர்ட்டுக்கு. உன்னால் ஜெயிக்க முடியுமா? உன்னால் ஜெயிக்க முடியுமா? அப்போ உனக்கு என்ன மனநிலை இருக்கு? நீ என்ன மனநிலை இருக்கு உனக்கு? அப்போ எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, எவ்வளவு நஞ்சு, எவ்வளவு விஷம், எவ்வளவு ஒருமையில் இருக்க நீ? எப்படி நீ அவர் கொடுக்கலாம்? நாங்கள் ஏதாவது பேசுகிறோமா? சொல்லுவாப்பா. அப்போ நீ இந்த கலியுகத்தில் இத்தனை வலைதளம், இவ்வளவு அறிவியல் வளர்ந்த காலத்தில் ஐயா இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரு கூட்டம் போற பத்தியா? நீ 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்ப? நீ 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்ப? எவ்வளவு காட்டு மிராண்டி கூட்டமாக இருந்திருப்ப? நீ எப்படியெல்லாம் எங்கள் ஐயா இமானுவேல் சேகரனை வெட்டியிருப்ப? அப்போ நாங்கள் பேசுகிறதா அப்படி எண்ணம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு நான் நஞ்சை விதைக்கணுமா? அப்படி எனக்கு எண்ணம் கிடையாது. அருவா கலாச்சாரத்தை உருவாக்கணுமா? அப்படி எண்ணம் இல்லடா. அப்படி எண்ணம் இல்லை எங்களுக்கு, எண்ணம் இல்லடா. உன்னை மாதிரி காட்டு பய கிடையாதுடா. மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்ததுக்குறான் என் பாண்டியன் நெடுஞ்செழியன். நானாடா கல்வேன் சாகரடான்னு செத்து உழுந்தியான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அந்த சுடுகாடு ஏண்ட தாண்டா இருக்கு, கோவளம் பொட்டல் சுடுகாடு ஏண்டத்தை இருக்கு. அது எனக்கு ஆதாரமா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அதனால பகையன் இருக்காது. அதான் ஒரு ஆய்வு இருக்கு, சேதுபதி செப்பேடு எஸ்.எம். கமால் அவர்களுடைய ஆய்வு முடிவுகள்லாம் இவங்க தெலுங்குல யார் கையெழுத்து போட்டிருக்கா அதுக்கெல்லாம் நாங்கள் போக விரும்பலை. நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டியா? அதுலாம் எங்களுக்கு போக விரும்பலை. தினகரன் 1957 தினகரன் அவர்கள் எழுதப்பட்ட முதுகுளத்தூர் கலவரம் பூர்வ குடிகளுக்கும் வந்தவனுக்குமான சண்டைன்னு எழுதி பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஆய்வுகள் நாங்கள் படித்தது பாண்டியர்களுடைய வரலாறு மட்டுமல்ல, தமிழர் நிலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு எனக்கு தெரியும். நான் தனி மனிதனாக நீ நினைக்காத. எனக்கு பிறகு 600 பேர் 700 பேர் இருக்கேன், மேலே இருக்கேன், பேராசிரியர் உலகம் பூரா இருக்கேன். எங்கள் ஐயா பாண்டிய மல்லர் அமெரிக்காவில் இருக்காரு, உலகம் பூரா எடுக்கிறாரு. எங்கள் அக்கா ரேணுகா மல்லா, எங்கள் அண்ணன் தமிழ் மாறேன் வையவன், இது போன்று 600க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் பெருமக்கள் இருக்கான். பாராளுமன்றம் கொண்டு போயிட்டேன். புரிஞ்சா? நீ வாட்டுக்கு பாண்டியரை தேடி போறேன்னு போய் இந்த திருநெல்வேலியாட நின்றாது. நீ தேர்னா பாண்டியரை தேர்னு வச்சுக்கேன், சிவகங்கையிலிருந்து திருநெல்வேலிக்கு வரதான் போவேன். அதுக்கு மேலே வண்டி போகாது. ஆனால் பாண்டியரை தேடும் போது உலகம், நான் கேரளாவிலேருந்து கிரேக்க வரைக்கும் போனேன்னு வச்சுக்கேன், அங்கே பூரா பள்ளனா தேர்ப்பேன் பாண்டியன். எழுதி வச்சுக்கோ. நீ 3 மாவட்டத்தில் தான் பேசுவேன். முக்குளத்தூர் லாவி பேசுவேன், திராவிட கட்சிகளை போய் ஆதரிப்பேன். அகமுடியார்களுக்கும் என் அன்பான உறவுகளே, அகமுடியார் என்பது உளவு சமூகம். அவர்களுக்கும் அகமுடியார்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஒருபோதும் கலவரம் வந்ததில்லை, சண்டை வந்ததில்லை. அறம் சார்ந்த அந்த குடி. இவர்கள் செய்கிற பாவம் பித்தலாட்டம் இந்த கொலைகளுக்கு அந்த சமூகத்தை நீங்கள் பலிகடாக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கே பாரு முக்குளத்தூர் அகமுடியார் இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? எந்த ஊரில் பிரச்சனை வந்துச்சு? அகமுடியார் எங்கே அருவாள் எடுத்து யாரை வெட்டினா சொல்லுவா பண்ணி. அவங்களெல்லாம் எடுக்கக்கூடாது, அவங்கள பேசவே கூடாது. நட்பு சமூகம் இன்னைக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்த மரபு குடி தான் தலைவலியாக இருக்குது. மிச்ச சமூகம்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு கள்ளர் சமூகம் கூட இந்த நவீன காலத்தில் நமக்கான அரசியல் என்னன்னு கையில் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும்னு அண்ணன் திருமாற மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி உருவாக்கணும்னு எண்ணம் இல்லை.
இந்த கேடு கட்ட ஒரு இந்த ஒன்று ரெண்டு அல்ல கை கதை. எல்லா மறவர்களும் அப்படிலாம் கிடையாது. எல்லா மறவர்களும் கிடையாது. நீ என்கிட்ட பேசு, இல்லை அத்துட்டு கூட போ, உன் நட்பு இருக்கட்டும் இல்லாமல் கூட போட்டேன், எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே இருக்கிறது இங்கே பேசுவேன். எவனுக்கு பயப்படவும் மாட்டேன், எவனுக்கு வந்து அஞ்சு வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட மரபு பாண்டியர் மரபு, அதை நீ மனசில் வச்சுக்கோ. புரிஞ்சுட்டியா? அதனால் வந்து பிரச்சனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற எண்ண ஓட்டம் எங்களுக்கு இல்லை. என் அன்புக்குரிய உறவுகள் புரியணும். அதனால் வந்து இந்த குடிச்சு சீரழிஞ்சு சின்னவானமாகி காவல்துறை அடிக்கிறது, காவல்துறை எதுக்குறங்கிறது, குடிச்சிட்டு இருந்தங்கிறது, அதெல்லாம் வந்து இந்த சமூகத்திற்கான அறம் இல்லை. அதெல்லாம் வந்து விட்டுறணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா தம்பி? உனக்கு அதிகாரம் இல்லை, இந்த மண்ணில் அதிகார வலிமையும் இல்லை, ஆட்சியும் இல்லை. நீ அகதி, இந்த மண்ணில் நீ பல்ல அகதிடா, அகதி. ஒத்த ஒன்றிய செயலாளர் திமுக, அண்ணா திமுக எங்கேயாவது ஒரு இடத்துல நீ சொல்லு பார்ப்போம். ஒரு ஒன்றிய செயலாளர் எங்கேயாவது இருக்கான நீ சொல்லு, நீ பார்ப்போம். ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றும் கிடையாது. கொடி பிடிக்க கோஷம் போட எதுக்கு தருப்பேன்? அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான உறவுகளே. அப்போ செஞ்சி, தஞ்சை, மதுரை படையெடுப்புகள் முடிந்த பிறகு ஜமீன்தார்களும் பாளையப்பட்டுகளும் வர்றான். பாளையப்பட்ட முடிவு வருது. பாண்டியர்களுடைய நிலங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த வெட்டு பெருமாள் பாண்டியன் கொண்டதுக்காக 15 பாளையம் கொடுக்குறியா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஊற்றுமலை, சுரண்டை, நெருக்கட்டும் சேவை, வடகரை, மணியாச்சி, தலைவன் கோட்டை, குறுக்குப்பட்டு, நடுவக்குறிச்சி, இதோடு சேர்ந்து அழகாபுரி, இந்த சேத்தூர், தெம்மலை, அங்கே யார் வன்னியர்களுக்கு, தெலுங்கு வன்னியனுக்கு சிதம்பரம், இதெல்லாம் ஒருத்தனை கொண்டதுக்கு 16 பாளையம் கொடுத்துருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். 16 பாளையம் வாங்கியிருக்கான். அது எவ்வளோ பெரிய வீரனாக வெட்டு பெருமாள் வாழ்ந்திருக்கான்னு பேர். அவன் பேர் பட்ட பேர் என்ன பேர் தெரியுமா? சுண்டேம்பள்ளை. யார்? வெட்டு பெருமாள் பேர் சுண்டேம்பள்ளை. அவங்களுடைய கைவிதி, என்னுடைய ஆய்வு கிடையாது இது. அவங்களுடைய கைவிதில் வெட்டு பெருமாளை கொண்டதுக்காக எங்களுக்கு இத்தனை பாளையம் கொடுத்தான்னு எழுதியிருக்கான். இவன் அப்படியே என்ன செய்ய வர்றான்னு தெரியுமா? இந்த சுதந்திரம் என்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. என்னுடைய ரத்தத்தின் மீது சுதந்திரம் கிடைச்சிருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு மேலே ஒரு வரலாறு இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்துக்கோ, சுப்ராயலு, பனங்கல் ராசன், சுப்ராயன், முனிசாமி நாயுடு, ராமகிருஷ்ண ரங்காராவ், கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு, ராஜகோபாலாச்சாரி, பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இது பூரா பார்த்தீங்கன்னா இத்தனை பேரும் 100 ஆண்டு காலம் இந்த மண்ணில் திராவிடம் என்ற பெயரில் அதிகாரத்தை செலுத்தியவர்கள் இவங்க. இத்தனை தெலுங்க. இவனுக்கு எத்தனை மாவட்டத்தில் எத்தனை பேர் இருப்பான்? ஒருத்தனும் இருக்க மாட்டான். 2000 பேர் 1000 பேர் இருப்பான். அவனுக்கு துணை நின்றது யார்? இந்த மரவர் குடி வந்து அவனை தூக்கி பிடிச்சி முட்டு கொடுத்து நிப்பாட்டினது இந்த திராவிடத்துக்கு. அப்ப அதனால் நாம் என்ன செய்யணும் என் அன்பிற்குரிய உறவுகளே? அப்ப இன்னைக்கு என்ன நடக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதே கூட்டம் இன்னைக்கு திராவிட கட்சி அப்படியே முட்டி பிடிச்சி நிற்கிறான். டிஆர் பாலு, டிகேஎஸ் இளங்கவன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், தங்கம் தென்னரசு, கேஎஸ் பழனி மாணிக்கம், ஐ பெரியசாமி, இப்படி தொடர்ந்து அப்படியே வரும். ஐ பெரியசாமி பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா தினகரன், நல்லகண்ணு, இப்படி பார்த்துட்டு தொடர்ந்து இந்த அதிகாரி இந்த பூரா இந்த சமூகத்தினுடைய வாழ்வியெல்லாம் என்ன பேசி வருது அப்படின்னு இந்த திராவிடத்திற்கு முட்டு கொடுத்து நிற்கான். அப்போ இவன் பூரா என்னன்னா, தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படும் பொழுது அதை உடைக்கணும். அதுக்கு இந்த சமூக கூடி இந்த நடக்கிற கொலைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டாண்டு காலமாக திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் அதிகாரத்தை நிலைக்க வேண்டும் என்பதற்காக, தமிழ் சமூகங்கள் முட்டிவதும் என்பதற்காகத்தான் இந்த கொலையெல்லாம். இத்தனை கொலை ஒரே மாவட்டம் 4 வருஷத்தில் 300 பேர் செத்துருக்கான் இந்த திருநெல்வேலியில். அப்போ காரணம் என்ன? ஒருத்தர் 4 பேர் பிடிச்சி வந்து நம்ம காவல் நிலையத்தில் வந்து உட்கார, அவனை எதுக்குடா வெட்டணும்னு கேட்குறான். அது எதுக்கு அங்கே வெட்டினான்னு கேட்கும்போது நான் சும்மா வெட்டினாங்கிறான். எப்படி இருக்கும்? சும்மா வெட்டினாங்கிறான். அப்போ காரணம் என்ன? துண்டாட வேண்டும் என்ற நோக்கோடு இந்த திராவிட கட்சிகள் துண்டாடுகிறது என் அன்பான உறவுகளே. அதனால் என் அன்பிற்குரிய உறவுகள் வரும் தலைமுறையில் கடந்த கால வரலாற்றை மறைத்து இந்த மண்ணில் தமிழர்களாக ஒன்று சேர மறவர்களும் மல்லர்களும் வாங்க நம்ம சபதம் இருப்போம். இன்னைக்கு குடிகாரன் இந்த மண்ணில் வந்து குடிகாரனா இருக்கான். ஒவ்வொருத்தனும் புள்ளை இல்ல மலடு கஞ்சா வீதி வீதியா விக்கி சாராயம் விக்குது. இந்த அரசு சாராயம் வித்தாத்தே அவன் பொழப்ப நடத்த முடியும். அதுக்கு இந்த காவல்துறை துணையா நிற்குது. புரிஞ்சுக்கிட்டியா? 22 வயசுல பூரா மலடாயிட்டான். பெண்களுக்கு கல்யாணம் நடக்கல. இளைஞர் ஊரை செத்துட்டியா. பூரா குடி. இந்த மண்ணில் கொலை எதுக்கு நடக்கு? ஒரு கொலை நடக்கா அதுக்கு பின்னாடி சாராயம் இருக்கு. ஒரு கற்பழிப்பா அதுக்கு பின்னாடி சாராயம் இருக்கு. ஒரு சாதி சண்டை அதுக்கு பின்னாடி சாராயம் இருக்கு. இப்போ 2-3 தினங்களுக்கு முன்பாக ராஜபாளையத்தில் காவல்துறையோட ஒரு 10 பேர் சண்டை வரும். அவன் என்ன குடிச்சிட்டு தான் சண்டை வர்றான். ஐயா கருணாநிதி மகன் மேலே தான் வழக்கப்படணும். உன் மேலே வழக்கப்பட்டாதான் சரியா இருக்கும். முதல்ல புரியுதா? அப்போதான் நீ விளங்குவ. நீ தானே சாராயம் வைக்கிற. இப்போ அவன் திட்ட வர என்ன தெரியுமா? கஞ்சாவை பூரா ஒழிக்கணும். எதுக்கு? அப்போதான் சாராய கடையில் நல்லா அவன் சாராயம் குடிப்பாங்க இருக்கு. அவன் தத்துவத்தை பத்தியா? ஐயா கருணாநிதி அவர்களே 1924 கருணாநிதி பெற்றெடுத்த பெருமகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 முறை மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்பியது. அந்த கோப்பில் சொல்லப்படுகிறது, பட்டியல் சாதியில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம்
எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு முழக்கம் வைக்கிறதே, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்ட பொழுது நம்ம மனவாட ஒருத்தையை பிடிச்சி என்ன செய்யா, இல்லை அவங்க பட்டியலே இருக்கணும், ஏன்னா தேவேந்திரன் பூரா தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், நாங்கள் கொடுக்குறத நக்கி பிழைச்சி தான் அவன் வாழணும், அதனால இவன் உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. எப்படி நாட்டில் உளவுக்குடி? ஐயா கருணாநிதி அவர்களே, அவர்கள் பெற்றெடுத்த பெருமகனே, நல்லா புரிஞ்சுக்கணும். நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நையப்படுத்தி பிணைத்தனை பேட்டாமல் புதியன விரும்பி ரவுத்திரம் பழகி வீரம் பேட்டி என் அன்பான உறவுகளை காட்டை கலனையாக்கி கல்லுக்குள் நீர் குழந்து ஏறு கொண்டு ஏறு போட்டிய கூட்டம். எப்படி தாழ்ந்த சாதி? எப்படி தாழ்ந்த சாதி? நலியிரு முன்னிறு இலக்கணமா இலக்கியமா? நலியிரு முன்னியாக தந்தமிழ் கிடைக்கை தந்தமிழ் கிழவன் முரசு முழங்கு தெரிந்தவன், காற்றின் திசையை புரிந்தவன், இருட்டின் சுடரில் வழி தெரிந்தவன், காற்றின் திசையை புரிந்தவன், இருட்டின் சுடரில் வழி அறிந்தவன், ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன், நூற்றுக்கணக்கான மரங்களை கட்டி ஆண்டவன், கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், தென் திசை வென்றான், 4 திசைகளும் நாவாய் செலுத்தி கட்டிடக்கலை சிற்பக்கலை 6 லட்சம் படைகளை கொண்டு வீரர்களை கொண்ட பெரும் படையை கட்டி ஆண்ட கிழக்கே உள்ள நாடுகளை கீழ்ப்படிய வைத்தவன். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, தென்னாப்பிரிக்கா, இந்தோனேசியா வரை களம் கண்ட பெரும் வீரன் ராஜராஜ சோழனுடைய மகன் ராச இந்திர சோழன். வேலஞ்சேரி செப்பேடு சொல்லுகிறது என் அன்பான மக்களே, வேலஞ்சேரி செப்பேடு சொல்லுகிறது இந்திரனே கரிகாலனாக பிறந்தான்கிறது. உழுத சால்மிகு உழுத்திலிருந்து சேரு இழுது செய்வதில் இந்திர தெய்வதும் தொழுது நாறு நடுவார் காவேரி நாட்டின் பரப்பன்னா பல்லண்டா மல்லண்டான்னு பெரிய புராணம் சொல்லுறா. முட்டா பேகா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வரலாறு பேசிக்க என்ன தாழ்த்த பண்ணி நீ சொல்றதுக்கு யாரா? நான் எங்க இருக்குன்னு என்ன தீர்மானிக்கிறதுக்கு யாரா? நீ யாரா? அந்த மண்ணுக்கு திராவிடத்துக்கு எங்களுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? யாரா எனக்கு? நீ யாரா? நீ எனக்கு தீர்மானிக்கிறதுக்கு யாரா? என்ன விடுறா? நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கடா. என்ன நீ பட்டியல இருக்கு நீ சொல்ற வத்தியா? உன் பட்டியல்ல உள்ள எனக்கு இடஒதுக்கீடு என்பது என் மயிருடா, மயிருக்கு சமம். மயிருடா, வெளியூர்ரா. என்னைய யாரா நீ? யாரு? இது என் நாடு, என் மண், என் மக்கள். எனக்கும் மரவனுக்கு 1000 சிக்கல் இருக்கு, 1000 முரண்பாடு இருக்கு. ஆனால் எனக்கு ஒருபொழுது மரவன் மீது முரண்பாடு இல்லை. அவர்கள் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. அவனை ஏவியவன் திராவிடன். அந்த திராவிடத்திற்கு வரும் காலங்களில் மறவர்கள் எவரும் பலிகாடாகாத. வா ஒன்னா அனுப்போம். புரிஞ்சுக்கிட்டியா? ஒன்னா அனுப்போம். 15-16 ஆண்டுக்கு இன்னைக்கு கடந்த காலத்தை பேசி கசப்புகளை உருவாக்க விரும்பவில்லை. வரும் காலங்களில் தமிழர்களுடைய அரசு, தமிழர்களுடைய குடி அரசியல் என்பது அது தமிழர் வரலாறு. அந்த தமிழர் வரலாறு என்பது குடி வாழ்வியல். அந்த குடி வாழ்வியல் என்பது மாநில மக்களுடைய வாழ்வியல். அந்த வரலாறை பேசாமல் தமிழ் தேசிய அரசியலை, குடி அரசியலை பேசாமல் தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் படைக்க முடியாது. இது வரலாறு, இது வரலாறு. குறக்கே முளைத்திட்டான் அயலான ஆட்சி கூண்டோடு போகட்டும் கொட்டடா முரசு. வெறிகொண்டு முகந்த வேளாண் ஆட்சி வேறற்று போகட்டும் கொட்டடா முரசு. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம், தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்புவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை தமிழ் ஆண்டோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னாமா இல்லையா? கட்டி ஆள்வோம், வென்றெடுப்போம் தமிழர் அரசியலை. என் அன்பான மக்களே, செம்மான் கோயவன் கொள்ளன் கத்தன் தண்டச்ச கூப்பாங்க. அதுபோன்று 11 தொழில்கள் இந்த பரத நிலத்தில் தான் போடுது. நானில மக்களே உலகம் முழுவதும் இன்று பரவி இருக்கிறான். அதனால் இருக்கிற நிலப்பரப்பை வென்று எடுக்க, கட்டி எழுப்ப, தமிழர் அரசியலை வென்றெடுப்பதற்கு என் அன்பான உறவுகளே வாருங்கள். தமிழர்களாக வென்றெடுப்பதற்கு நாமெல்லாம் ஒன்றாக வேண்டும். சாதியற்ற இடையில் வந்து சாதியை ஒழித்து, சாராயத்தை ஒழித்து, கஞ்சாவை ஒழித்து இந்த மண்ணில் தமிழர் அரசியலை கட்டி எழுப்பதற்கு சபதம் ஏற்போம். அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் சொன்ன பட்டியல் வெளியாற்றத்தை வென்றெடுப்ப சபதம் ஏற்போம். நன்றி, வணக்கம். நேரம் இருக்கு, 2-3 தடவை பாடிட்டேன்.